கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பல மலேசிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் அறிவித்துள்ளார். மோதல் மண்டலத்தின் மீது பறக்கும் விமானங்களுக்கான பாதுகாப்பு கவலைகள் காரணமாக விமான பணியாளர்களுக்கான அறிவிப்பான நோத்தாம் வெளியிடப்பட்டதை லோக் உறுதிப்படுத்தினார். போர் மோதல் இருந்ததால் நோத்தாம் வெளியிடப்பட்டது என்றும், எனவே நிச்சயமாக விமான பயணத்திற்கு இது ஆபத்தாக இருக்கும் என்றும் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். மூடப்பட்ட வான்வெளியில் எந்த விமான நிறுவனமும் இயங்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மானின் ஊழல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகளில் இருந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒருமனதாக விடுவித்துள்ளது. இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சருமான அவரின் மேல்முறையீட்டை அனுமதித்த நீதிபதி நூரின் ஃபதருடீன் விசாரணையின் போது ஒரு பிரதிவாதி அழைக்கப்படாமலேயே மேல்முறையீட்டாளர் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார். நீதிமன்ற அறையில் தனது தீர்ப்பை வாசித்த அவர், குற்றவியல் நம்பிக்கை மீறல் மற்றும் நேர்மையற்ற முறைகேடு ஆகியவற்றில் உடந்தையாக இருந்ததற்கான முன்கணிப்பு குற்றச்சாட்டுகளின் கூறுகளை அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டதாக அவர் கூறினார். சையத் சாடிக்கின் வாதத்தை புரிந்து கொள்ள விசாரணை நீதிபதி தவறிவிட்டதாகவும் நூரின் தெரிவித்தார். நீதிபதிகள் அமாட் ஜைடி இப்ராஹிம் மற்றும் அஸ்மான் அப்துல்லா ஆகியோரும் மேல்முறையீட்டை விசாரித்தனர். அரசாங்க சேவைகளுக்கான நாட்டின் ஒற்றை இலக்க நுழைவாயிலாக செயல்படும் மை ஜிஓவி மலேசியா திறன்பேசி செயலி ஜூலை 2025 தொடங்கப்படும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். மலேசிய அரசின் தொழில்நுட்பம் என்பது இலக்கவியல் அமைச்சின் ஒரு பகுதியாகும் என்று அவர் கூறினார். இதன் வழி மலேசியர்கள் பல்வேறு அரசாங்க நிறுவனங்களை எளிதாக அணுக உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். இது மலேசியாவை ஒரு இலக்கவியல் நாடாக மாற்றுவதற்கான அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும், மலேசியர்கள் பல்வேறு அரசாங்க நிறுவனங்களுடன் இலகுவாக செயல்பட ஓரிட தளத்தை உருவாக்கியிருப்பது இதன் சிறப்பு அம்சமாகும் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு பொது பல்கலைக்கழகங்களில் கல்வித்துறையில் மேற்கல்வியை தொடர 2024ஆம் ஆண்டு STPM-இல் சிறந்த தேர்ச்சி பெற்ற 300 மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு உபகார சம்பளம் வழங்கியுள்ளது. STPM முடித்த மாணவர்கள் கல்வித்துறையை தேர்ந்தெடுப்பதற்கு ஊக்குவிக்கவும், பல்கலைக்கழக அளவில் கல்வியை வலுப்படுத்தவும் அமைச்சு மேற்கொண்ட முயற்சிகளில் இதுவும் அடங்கும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் தங்கள் படிப்பை தொடர திறமையுள்ளவர்கள் மற்றும் STPM-இல் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் மீது தொடர்ந்து கவனம் செலுத்துவதே இதன் நோக்கம் என்று அவர் கூறினார். மலாக்காவில் ஒரு பெண்ணிடம் இருந்து 2000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக 5 காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில், கைது செய்யப்பட்ட அந்த 5 காவல் அதிகாரிகளையும் 5 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கும்படி மலாக்கா ஆயர்க்ரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 5 காவல்துறை அதிகாரிகளும் 26 முதல் 40 வயதுடைய மலாக்கா மாநில காவல்துறையின் காவல் அதிகாரிகள் என்பதை மலாக்கா மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குநர் ஆடி சூபியான் ஷஃபீத் உறுதிப்படுத்தினார். ஜலான் மலாக்கா மால் சாலையில் ரோந்து பணியில் இருந்த காவல் அதிகாரிகள் வாகனத்தில் தனியாக இருந்த காதலர்களிடம் சோதனையில் ஈடுபட்டதாகவும், சோதனையின் போது சம்பந்தப்பட்ட 5 காவல் அதிகாரிகளும் 4000 ரிங்கிட் லஞ்சம் கேட்டு மிரட்டியதாகவும், அதன் பின்னர் 2000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட காதலர்கள் கடந்த ஜூன் 19ஆம் தேதி மலாக்கா மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தில் ஆதாரத்துடன் புகார் அளித்த நிலையில், சம்பந்தப்பட்ட 5 காவல் அதிகாரிகளையும் கைது செய்ததாக மலாக்கா மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குநர் ஆடி சூபியான் ஷஃபி கூறினார். திரங்கானுவில் உள்ள இடைநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் 107 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதித்து திரங்கானு செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திரங்கானு மாராங்கில் உள்ள பகுதியில் 16 வயது மாணவியை கடந்த 2020 முதல் 2021ஆம் ஆண்டு வரையில் பலமுறை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்ட 16 வயது மாணவியிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தலைமை ஆசிரியர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் திரங்கானு செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி முகமது ஜூல் சக்கியுடீன் ஜுல்கிஃப்லி இத்தீர்ப்பை வழங்கி உத்தரவிட்டார்.
குற்றம் சாட்டப்பட்ட 60 வயது ரோஸ்லி அப்துல் ரஹ்மான் எனும் தலைமை ஆசிரியருக்கு எதிரான ஆதாரங்கள் வலுவாக இருப்பதால் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்த பின்னர் 40,000 ரிங்கிட் ஜாமீன் செலுத்தி மேல்முறையீடு செய்யவும் நீதிமன்றம் அனுமதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 வயது ரோஸ்லி அப்துல் ரஹ்மான் எனும் தலைமை ஆசிரியருக்கு எதிராக 13 குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்து பகாட்டில் உள்ள ஒரு வழிபாட்டு தலத்தில் அத்துமீறி நுழைந்து சேதப்படுத்திய 37 வயது உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் மீதான வழக்கை விசாரிக்கவும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக வழக்கறிஞரை நியமிக்கவும் அவருக்கு 2,500 ரிங்கிட் ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாக பத்து பகாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த ஜூன் 21ஆம் தேதி அவர் பத்து பகாட்டில் உள்ள சல்மான் கப்பால் லாயர் ஒன்று குடியிருப்பு பகுதியில் உள்ள வழிபாட்டு தலத்தை சேதப்படுத்தியதாக நம்பப்படுகிறது. கட்டுமான பணிகளுக்கான ஊதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் வழிபாட்டு தலத்தை சேதப்படுத்தியதாகவும் அதன் விளைவாக 738 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. ஊதியம் வழங்காததால் வழிபாட்டு தலத்தில் உள்ள பகுதிகளை சேதப்படுத்தியதை 37 வயது முகமது நஃபீக் கஸ்முனி நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். மேலதிக விசாரணைக்காக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக வழக்கறிஞரை நியமிக்கும்படி நீதிபதி அருண் நோவால்தாஸ் உத்தரவிட்டதுடன் 2,500 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியதுடன் வரும் ஜூலை 30ஆம் தேதி வழக்கை விசாரிப்பதாக உத்தரவிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.